அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் வயசுக்கு ரொம்ப பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா ஐஸோட கேமை ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணது வந்து நிக்சன் தான். நிக்சன் வந்து ஐஸை தடவுறது, கை காலை தடவுறது, கை கால் சொடை கெடுக்கிறது, தலையை வருடி கொடுக்குறது, இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாப்புல. இதை பிக் பாஸ்லேயும் கண்டிக்கவே இல்லை. ஐஸோட ஃபேமிலி வந்து பிக் பாஸ்கிட்ட வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி என் பிள்ளைய வெளியே விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கூட அதே தான் தப்பு பண்ணுறாப்புல. ஆனால் இதை பிக் பாஸும் கண்டிக்கிறது இல்லை, பிக் பாஸும் இதை அனுமதிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப வேண்டிய ஆள் ஆனால் ரெட் கார்டு கொடுக்கவே இல்லை. எந்த விதமான ஒரு பெண்களை வந்து தொடாமல் எட்ட நின்று கமெண்ட் பண்ணதுக்கே வந்து ரெட் கார்டு கொடுத்து கமலஹாசன் வந்து பிரதீப் அனுப்புனாப்புல. ஆனால் நிக்சன் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்னடா உங்களுடைய போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. தினேஷ் எல்லாம் நிக்சன் மாயா பூர்ணிமா கேங்கோட சேர்ந்துட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பூர்ணிமா வந்து நிக்சனை எப்படியும் வெளியேற்றுறதுக்காக பயங்கரமான ஒரு அவன் என்ன பண்ணாலும் அப்படியே கண்டுக்காமல் படுத்து கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கன்றாவியாக தான் இருக்குது. என்ன பண்ணி தொலைக்கிறது, அக்கா தம்பி உறவுங்கிறாங்க.